அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை இல்லை என்று அந்த அன்பின் தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவிகளையும் நேசிக்கிற தேவன், இந்த நாளிலே உங்களுடைய குற்றம் குறைகள் மீறுதல்கள் பாவங்கள் எப்பேற்பட்டது என்று பார்க்காதபடிக்கு, உங்களுடைய பாவம் சிறியதா பெரியதா என்று பார்க்காதபடிக்கு அவர் உங்கள் இருதயத்தை மாத்திரம் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நெருங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் குடும்பத்தால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, நீங்கள் செய்த தவறு நிமித்தமாக நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிற உங்கள் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து உங்கள் குடும்பம் உங்களை தள்ளிவிட்டு இருக்கலாம். உற்றார் உறவினர் வெறுத்து இருக்கலாம், நண்பர்கள் ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு அந்த அன்பின் வார்த்தை மாத்திரம்தான் இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் அக்கிரமக்காரராய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக பணித்த நிமித்தமாக அவருடைய அன்பு என்னதென்று விளங்க பண்ணினார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனை தேடி வந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மனுஷனை தேடி வந்த எந்த ஒரு தேவனும் கிடையாது. மனுஷனுக்காய் மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் தன் மீது ஏற்றுக்கொள்ளும்படியாக பூமியிலே மனிதனாக வாழ்ந்து அவனுடைய உலகத்தினுடைய சகல பாவங்களை அக்கிரமங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு தனது ரத்தத்தையும் நீரையும் இந்த பூமியிலே சிந்தி தன்னுடைய சரீரம் உச்சந்தலையும் உள்ளங்கால் தொடங்கி அனைத்து காயங்களையும் அவமானங்கள் நிந்தங்களையும் அனைத்தையும் அடைந்தவராய் இந்த பூமியிலே சிலுவையிலே தொங்கி ஜீவனை விட்டு மாத்திரமல்லாமல் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி இருந்து விடாதபடிக்கு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததற்கு அநேக சாட்சிகள் உண்டு. நாங்களும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இன்று அவர் வாழ்ந்த ஊர் அதற்கு சாட்சியாய் இருக்கிறது. பூமியிலே அநேக புனிதர்கள் அநேக அற்புதங்களையும் அநேக காரியங்களை சொல்லி ஞானிகள் அநேக தத்துவ ஞானிகள் அநேகர் மரித்தார்கள். ஆனால் அவர்கள் எழுந்திருக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு அவர் அற்புதங்களை அதிசயங்களை இன்ன வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். குஷ்டரோகிகளையும் கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அநேக வியாதியஸ்தர்களுக்கும் அவர் சுகம் கொடுத்திருக்கிறார். இந்த அன்பின் தேவன் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை சுகத்தை கொடுக்க வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே இயேசுவுக்கும் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து உங்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். அதுவோடு மாத்திரம் அல்லாமல் இந்த பூமிக்கு அடுத்ததான பூமியை கடந்து செல்லும் பொழுது நாம் எங்க செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார்.